வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது பட்டாசு வெடிச்சிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வில்லேஜ் டேட்டாபேஸ் அவருடைய வீடியோ தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஊரில் ஊதுபத்தி அப்புறம் வந்து கற்பூரம் ஏற்றுற மாதிரி இங்கேயே வந்து அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் போல் இருக்குது. பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சு உள்ளே போட்டுருவாங்க, அது பாட்டுக்கு வெடிக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் வந்து கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேங்க. வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி வந்தோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக ஆர்கிடெக்சர் வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் மெயின் டெம்பிள் போல் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது. மேலெலாம் போகிறாங்க, போய் பார்ப்போம். ஹேட் போடக்கூடாது, ஷூஸ் போடக்கூடாது, உள்ளதுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் வந்து ப்ராப்பரான ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். ஷோல்டர் வந்து கவர் பண்ணுமா. சப்போஸ் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்ஸ்கர்ட் மாதிரி ஒன்று இருக்குது, இதை எடுத்து போட்டுக்கணும். மேலே போத்திக்கோ, மலையூர் மம்பட்டியா மாதிரி இப்படியே. அவ்வளோதான். எப்படி இது ஷோ இப்படி பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா மலையூர் மம்பட்டியா மாதிரியே இருக்கும். எப்படி போகிறது? இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு பாம்பு இது வச்சுருக்காங்க. ஃபுல்லாக புத்தா தான் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய புத்தாஸ் வச்சுருக்காங்க. நிறைய புத்தாஸ் இருக்குது. இவங்கெல்லாம் கும்பிட்டாங்க, அதே மாதிரி நானும் கும்பிட்டேன். படிக்கட்டில் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யாரும் பேசல, இந்த ஒரு சவுண்டு இல்லை உள்ளார. நடக்கிற கால் சவுண்டு கூட மைக்கில் கேட்கும் போல இருக்குது. இது இங்கே வாழ்ந்த ரியல் மாங்க் இருப்பாங்கல்ல, அவங்களோட அந்த பழைய காலத்து ஃபோட்டோலாம் இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு பாரு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது எழுதியிருக்காங்க பாரு, டு ஓப்பன் த மாடல் ஆஃப் ஸ்கொயர் அது இன் செப்டம்பர் 1996. ஸோ இங்கே வாழ்ந்த துறவிகளுடைய ஃபோட்டோஸ், இந்த கோயிலோட ஃபோட்டோஸ், அப்புறமேட்டு ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே எழுதியிருக்காங்க. மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, அதுக்கும் போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த டாப் வியூ. சப்போஸ் ட்ரோன் அலோடுன்னு சொன்னால் கூட இந்த வியூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டிருக்கிற இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா 1 3 5 7 9 டைம்ஸ் இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொன்னீங்க அப்படின்னா நிறைவேறும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க.
இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இருந்தாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னும் 2 கோயில் இருக்குது, அதை போய் பார்ப்போம். சாமி வா. Hello. Why? What is this for? These are the firecracker for Buddha. For Buddha. Yeah. Okay. Why? For Thai people, for Ark Buddha, for lucky number, lucky lotto, for Okay. good luck, for Okay. good work. Yeah, come to firecracker. Okay. After or before? Yeah. After. After. Okay. Only Thai people come. Okay. 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 Thank you. Kabu kharab. என்ன சொல்கிறாருன்னா அவர், தாய்லாந்து பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மேக் அ விஷ், அவங்க வந்து ஒரு வேண்டுதலை வச்சுப்பாங்களாம். வச்சுக்கிட்டு அது நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொண்டாந்து இங்கே பட்டாசு வந்து உள்ளார வச்சு வெடிப்பாங்களாம். ஆனால் உடனே க்ளீன்லாம் பண்ணிடுறாங்க. டக்கு டக்குன்னு முடிச்சிடுறாங்க. அப்பப்போ வந்து சுத்தம் பண்ணிடுறாங்க. அவர் தான் வைப்பாரா? அவர் தான் வைக்கிறார் போல இருக்கு. இங்கே பாரு, அவர் உள்ளே வச்சுட்டு அவர் பற்ற வைக்கிறார் சொல்கிறாரு பாரு. Nice. Any reason why you did? Any reason for firing crackers? புரியலையா உங்களுக்கு? A little bit. Okay. Why? ทำไมถึงจุดประทัด because Make a wish. Okay. Once complete, after complete, you will. Okay. Okay, no problem. Thank you. இங்கே விட்றான் அப்பட்டமா, இங்கேயே விட்றான் அப்பட்டமான்னு. You're flying here only? No, we're flying Back side, right? the whole. Okay. Yeah, Mini? What about you? Mini? Sorry? Mini? DJ Mini? No, A2S. Great. What about you? Same. Just now we went to Did you go to Big Buddha? Big Buddha. Yeah. We flied there. Yesterday. Yeah, we asked them. They said you can fly. We stood in front of Buddha and. there was a security, right? Yeah, Did you there was. see? But were you there just now or? No, yesterday. yesterday. Oh, okay. We were there just now, but it was raining just now. So Okay. Okay. It's raining. Yeah. Correct. We fly. it's pretty. No, you came by bike. Sorry? You came by bike, two-wheeler. No. Oh no.
Oh, tour. Okay, operator. Okay, fine then. We took a bike here. So you We are roaming around, yeah. So one day about 300 baht. Is it? Starting 250. Different variants are there. If you're going for a powerful bike, 300, and then 500, Just a normal 400. Like normal scooter, I took normal scooter, 250. 250. 250, yeah. 24 hours. Is it compulsory to wear helmet? Yeah, of course, yeah. Because I've seen many people are wearing helmet, so I don't want to take risk. Yeah. So I am also wearing. Yeah, they are giving helmet. Oh, okay. The rental company, they will give you 2 helmets, Oh, that's good. riders and pillion, Okay. and they will give full tank petrol. While returning, you have to give the same. Same. Okay. 24 hours. If you are taking now, you have to return tomorrow same time. Same time. Yeah. If 1 hour exceed, you can ask them permission. If they are okay, they will give. Otherwise, they will ask you extra. Yeah. You guys from India? We are from India. And you guys from? Malaysia. Oh, great. Super. Okay, nice to talk with you. Yeah, bye. எப்படிங்க இருந்துச்சு ட்ரோன் ஷாட்? சூப்பர்பான ஒரு பிளேஸாக இது அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ட்ரோனும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட்டும் சூப்பராக வந்துச்சு. அந்த ஃபாரினர்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தோம், மலேசியன்காரங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பிளாகர்ஸ் தான். நிறைய இடத்துக்கு போய் இந்த மாதிரி வந்து அதாவது பார்ட்டி அந்த மாதிரி போகாமல் நிறைய பிளேசஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ ட்ரோன் விட போயிட்ட, நான் தானே அவ கூட பேசிட்டு சரி, ஓகே, பேசு. அவங்க 2 பேர் டிராவல் பிளாகர்லாம் இல்லையா, Okay. அவ மட்டும் தான் டிராவல் பிளாகரா. அவ ஹஸ்பண்ட் வந்து ஹெலிகாப்டர் இன்ஜினியர். ஸோ அவர் வந்து 2 பேரும் சேர்ந்து சும்மா இந்த மாதிரி வந்தா அவர் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்து தருவாராமா. ஓகே ஓகே ஓகே. இதை நான் எப்படி உனக்கு வீடியோஸ்லாம் எடுத்து தரணும்? அது அவ சொன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ விளாகிங்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம ஹையர் பண்ணலாம் தேவையில்லை, அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஹையர் பண்ணுற அளவு நம்ம ஒன்றும் வளரல. அதான் மலேசியா வந்தால் கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக போகலாம் மலேசியா. கூப்பிட்டுருக்காங்க. வாவ், போயிட்டு யங் சாங் மங் நிறைய சாப்பிட்றோம் நம்ம. மலேசியா போனால் அவங்க வீட்டுக்கு நம்ம போகலாம். ஓகே, அப்போ அடுத்த ட்ரிப் வந்து நம்ம மலேசியா இல்லை சிங்கப்பூர் வச்சுக்கலாம். அப்போ சிங்கப்பூரில் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம அவளை பார்க்கலாம். ஓகே, அவங்க வீட்டுக்கு போகலாம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு இல்லை டிஃபனை சாப்பிட்டு அடுத்து வேறு மலேசியா இடத்துக்கு போனால் போயிடலாம். இவ பார்க்கலாம். ஓகே, சூப்பர், நைஸ். பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ன்றதை வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்பப்போ அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம் நாங்கள் 2 பேருமே. இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஓப்பனாக சொல்லுங்கள் மக்களே. அண்ட் லைக் பண்ண மறந்துடுங்க. லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் அடுத்தவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அடுத்த பிளேஸ் நாங்கள் இங்கே கிளம்பிட்டுருக்கோம். பாய். இங்கே இளநீ 18 பாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, பார்க்கலாம். 18 பாட்னா பரவாயில்ல இருக்கும். ஹவு மச்? 1 piece 18. 18. Okay. Open? No. Open. No. No. You will give for drink here? Now. Drink. Yeah, please. 3. 2. Yeah. Drink now. இப்படி பேசினா உங்களுக்கு புரியுது. இங்கிலீஷ் பேசினா ஃபுல் இங்கிலீஷ்லாம் வந்து ஆஹான்றாங்க. பீச் கிட்ட அது இந்த டூரிஸ்ட் மாதிரி இருக்காங்கல்ல, அவங்கலாம் பேசுறாங்க கொஞ்சம். ஆனா இவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த வார்த்தை சொன்னா மட்டும் தான் புரியுது. அவர் கத்தி பத்தியா? இது ரோலக்ஸ் வச்சிருக்கிற கத்தி மாதிரியே இருக்கு. எல்லி விட்டு இந்த கத்தியடா. ஆமா. Big one. Yeah, more water. Water. More water. This is inside. I don't know. You don't know. Okay, give. I'm a no worker, so Oh. I don't know
ஓகே ஓகே. என்னவா? இங்கே ஒர்க் பண்ணலையா? அதனால் தெரியாது. நல்லா வருது. அந்த ரோலெக்ஸ் கத்தி எங்க? ரோலெக்ஸ் கத்தி வந்து வச்சுட்டு வந்துட்டாரு. This is not 80. Oh. I cut so 20. Cut so 20. Yeah. Okay. Okay, 20. You choose cutting. Oh, already cutting there? Yeah. Oh. Okay. Oh, okay. This is the same. Oh, okay. Human law. 20. Yeah. Okay. This is 20. This is 25. Okay. Water. Which one is more water? 20 or 25? Which one is having more water? அதேவா? ஓகே. தண்ணி இருக்குது, அவங்க தட்டி பார்த்தா தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். பெருசாக இருக்கிற தண்ணி இருக்காது, கஞ்சி தேங்காய் அதிகமாக இருக்கும். ரோலெக்ஸ் கத்தி வந்துருச்சு. This is more water. ஓகே ப்ளீஸ். One piece. டூ பீஸ். ரோலெக்ஸு. ஓ Oh, sorry. நோ ப்ராப்ளம். ஓ கிரேட். என்னம்மா வாமா இங்கே. இந்தா 25 ரூபா கொடு. ஆ என்ன பாய் பண்ணி கீழே ஊத்திட்டீங்க? அப்படி தான் வரும். அதாக்கா இது வந்து அங்கே 50 ரூபா பீச்சுக்கிட்ட. 50 60. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த கடற்கரை பக்கம் போகாதீர்கள். அங்கெல்லாம் வந்து வாங்காதீங்க. அங்கே விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. சேம் சைஸ் தான். அங்கே வந்து 60 ரூபா சொன்னாங்க. 60 ரூபான்றது இவங்க மதிப்பு, ஓகேங்களா? நம்ம இந்தியன் மதிப்பு கிடையாது. 60 ரூபா சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் அங்கே வாங்கவே இல்லை. சில இடத்துல 50 ரூபா போட்டிருந்தாங்க. ஸ்டில் இது வந்து 25 போட்டிருக்காங்க. இங்கே வந்ததுக்கு இதை நம்ம குடிக்காமல் போனாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். இது ஒரு 3 இளநீக்கு சமம் போட்டுருக்கு. அவ்வளோ தண்ணி இருக்கு. நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், அது கட்ட ரொம்ப பெருசாக இருக்குது. தேங்காவே நிறைய இருக்கு. அப்பா கையே வலிக்குது, செம்ம வெயிட்டாக இருக்குது. ரோலெக்ஸ் சேர்த்து யூஸ் பண்ணுறாரு பாரு. அப்பா தேங்க்யூ. இந்த கடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டி ஆகணும். நம்ம அந்த கோயிலுக்கு போனோம் இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா வாட் சலாங். அந்த கோயிலில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோடு பிரியும். இந்த பக்கம் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா வாட் சலாங். அப்படியே இங்கேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஒரே ஒரு இளநீங்க, வயிறு செம ஃபுல்லாகிடுச்சு. இப்போ தான் புரியுது ஏன் வந்து அந்த பீச் சைடு ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அந்த ஒரு பெரிய ஒரு சேர் மாதிரி உட்காந்துப்பாங்க, பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு இளநியை பார்க்க தான் பெருசாக, நம்ம சொன்னால் பார்க்க பெருசாக இருக்கும், ஃபுல்லாக தேங்காய் மொத்தமாக இருக்கு இல்லைங்களா. இது பெருசாக இருக்குது. உள்ளார கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் தண்ணி இருக்குமா, மிச்சமாக வந்துருக்குமா. செம்ம பெருசு இது பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருப்பாருங்க. 1 லிட்ரு ஆல்மோஸ்ட் 1 லிட்டராவது இருந்திருக்கும் கண்டிப்பாக. இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம், 1 லிட்டருக்கு மேலேயே. இதை சாப்பிட்டு முடிச்சோன்னா எங்கள் லஞ்சு அவ்வளோதான், அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒர்த்து இன்றைக்கி நாங்கள் இது இப்போ சாப்பிட்டதில் இது வந்து ஒரு ஒர்த்திங் ப்ராடக்ட்.